நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக அதிசயங்களான ஈபில் டவர் பாரிஸுக்கும் தாஜ்மஹால் டெல்லிக்கும் அழகு சேர்க்குற மாதிரி சென்னைக்கு அழகு சேர்க்குற விஷயங்கள் நிறையா இருக்குங்க. அதில் ஒன்று தான் மெரினா பீச். அந்த மெரினா பீச்சில் கலக்கிற கூவம் நதி தனி அழகு தான். இந்த கூவ நதியில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி குளிச்சிருக்காங்க. இந்த கூவ நதி ஆற்ற நீரையே குடிச்சிருக்காங்க. அவ்வளவு தூய்மையானதுன்னா இந்த கூவ நதி ஆறு தான். இங்கே வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கையை மையப்படுத்தி நிறைய தமிழ் சினிமாக்கள் வெளிவந்திருக்கு, வெற்றியும் அடைஞ்சிருக்கு. அந்த வகையில் வெளிவரப்போகும் வெற்றி படம் தான் ஆக்கம். இந்த படத்தை செல்வமன் ராஜா தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இயக்குனராக அறிமுகமாகியிருக்காரு வேலுதாஸ் ஞானசம்பந்தம். நம்ம எல்லோருக்கும் நட்பின் அடையாளமாகவும் இசையின் இனிமையாகவும் விளங்கும் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. வெல்கம் ஜி, வாழ்த்துக்கள். இந்த படத்துல ஹீரோவாக ராவன் அறிமுகம் ஆகியிருக்காங்க. வெல்கம். இவங்க கூட பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசனும் நடிச்சிருக்காங்க. வெல்கம் சார். இந்த படத்துல ஹீரோயினா அறிமுகம் ஆகியிருக்காங்க டெல்னா டேவிஸ். வெல்கம். ஹீரோயின் நண்பர்களாக நிஜ சென்னையின் இளைஞர்கள் நடிச்சிருக்காங்க. வெல்கம் பிரதர்ஸ். இந்த படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரத்துல திருநங்கை ஜீவா அவர்களும் நடிச்சிருக்காங்க. வெல்கம். இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்திருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மேடை பேச்சாளர், திமுக பேச்சாளர் இவர். அண்ட் இந்த படத்துல ஒரு பாடலும் எழுதியிருக்காரு. இங்கேயும் வந்திருக்காங்க. வெல்கம் சார். ஈரோடு இறைவன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் 2 பாடல்களை நீங்கள் எல்லோருமே லைவாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இந்த பாடல்களை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் டிவியில் ரொம்ப பரிச்சயமான பின்னணி பாடகர்கள் எம்எல்ஆர் கார்த்திகேயன், பாடகி சொர்முகி, கானா வினோத், கானா ஜெகன் இவங்கெல்லாம் பாட போகிறாங்க. இந்த படத்துல 4 பாடல்களை நீங்க சிடில கேட்டு ரசிக்க போறீங்க. அதுல 3 பாடல்களை திரையில பார்த்து ரசிக்க போறீங்க. இது ஆக்கம் படத்தின் இசை கொண்டாட்டம். ஆக்கம் இது சென்னையை மையப்படுத்தி உள்ள படம். இது இந்த படத்தில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. சென்னை அப்படின்னாலே வந்து நம்ம இசை ஒரு பக்கம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். சென்னையோட இசை அப்படின்னா கானா தான். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில கானா பாடலை மையப்படுத்தி நம்ம ஒரு பாடல் பாடிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாமா? தண்ணி போட்டா தப்புடா, வாய் ஃபுல்லா கப்புடா, லவ் பண்ற பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டண்டா. தண்ணி போட்டா தப்புடா, வாய் ஃபுல்லா கப்புடா, லவ் பண்ற பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டண்டா, லவ் பண்ற பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டண்டா. புத்தி சொன்னா கேளுடா, பத்தியம்மா வாழடா, புத்தி சொன்னா கேளுடா, பத்தியம்மா வாழடா, சத்தியம்மா உன்னை விட நல்லவனோ யாருடா, சத்தியம்மா உன்னை விட நல்லவனோ யாருடா. தண்ணி போட்டா தப்புடா, வாய் புல்லா கப்புடா, லவ் பண்ற பொண்ணு கூட கிட்ட வந்தா திட்டண்டா. ஏ பாஸ்ட் புட்டு காடில போய் கண்டத துண்டாதே, அந்த அஜின மோட்டோ வயிற கெடுக்கும் கண்டவ போகாதே. பாஸ்ட் புட்டு காடில போய் கண்டத துண்டாதே, அந்த அஜின மோட்டோ வயிற கெடுக்கும் கண்டவ போகாதே. சிகரெட்டா கொளுத்துக்கின்னு ஸ்டைல் காட்டாதே, சிகரெட்டா கொளுத்துக்கின்னு ஸ்டைல் காட்டாதே. கேன்சர் நோய் ஒண்ணு துரத்தி வரும், வீணா மாட்டாதே. ரொம்ப அழகா பாடினீங்க. சென்னை கானானா முழுக்க முழுக்க இந்த ஒரு பாடல் தான். ஸோ ரொம்ப அழகா பாடினீங்க. அண்ட் இந்த பாடல் பத்தின ஒரு அனுபவம் சொல்லுங்க. இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர்லேயே எல்லாமே முடிஞ்சிச்சு. உண்மையிலே என்னங்க சார், சாரும் இருந்தார், டைரக்டர் சாரும். சார் பல்லவி டியூன் போடுறாரு, உடனே பல்லவி எழுதுகிறேன். சார் ஃபஸ்ட்டு சரணம் போடுறாரு, உடனே ஃபஸ்ட்டு சரணம் எழுதுகிறேன். செகண்ட் சரணம் போடுறாரு, செகண்ட் சரணம் எழுதிட்டேன். கால ஊரில் பாட்டு
ஆயிடுச்சு. காலவரில் கீழே போயிட்டு ரெக்கார்டிங் பாடிட்டோம். ஸோ இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்னும் எங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு. அதனால ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஷோ வந்து சென்னையுடைய பாரம்பரியமான கானா பாட்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் டிரெக்டர் சார், ஆக்கம் இது எந்த மாதிரியான கதை? மாதா பிதா குரு தெய்வம் பண்ணுவாங்க. அந்த மாதா பிதா குருன்றது என்னுடைய களஞ்சியம் சார், என்னுடைய தெய்வம்ன்றது என்னுடைய தயாரிப்பாளர். இவர்கள் இல்லாமல் நான் இந்த மேடைக்கு வரல. ஆக்கம் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன் தன்னுடைய இளமையை இழந்து விட்டாலோ, அதே இளைஞன் தன்னுடைய பலத்தை இழந்த பிறகோ அவன் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. அந்த இளமை இருக்கும் பொழுதே, அந்த பலம் இருக்கும் பொழுதே அவன் என்ன சாதிக்க நினைக்கிறானோ, என்ன செய்ய நினைக்கிறானோ அது செஞ்சிடணும். அப்படி செய்ய அவன் மிஸ் பண்ணிட்டான்னா அவன் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாதுன்றது தான் ஆக்கம். சூப்பர் சார். அண்ட் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டீங்க. அடுத்ததாக வந்து இந்த படத்தை தயாரிக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்தது அப்படிங்கிறது செல்வமன் ராஜா சார் சொல்லுங்கள். இந்த படம் வந்து டைரக்டர் சொல்லும் போது ரொம்ப லைவாக இருந்தது. அதனால் இந்த படம் பண்ணலான்னு ஐடியா இருந்தது. இது எங்கள் ஏரியாவில் நடக்கிற ஒரு உண்மை சம்பவம் மாரியே இருக்கும் சில விஷயங்கள். வட சென்னைன்னா வந்து சில தவறாக நினைப்பாங்க, சில கரெக்டாக நினைப்பாங்க. வட சென்னைனாலும் ரொம்ப ஒரு மாதிரியான ஏரியாவுன்னு நினச்சிக்கிறாங்க. வட சென்னையிலையும் வாழ்கிற பசங்களும் நல்ல பசங்களும் இருக்காங்க, கெட்ட பசங்களும் இருக்காங்க. அதை வளர்க்குறது வந்து ஒரு பெத்த தாய் கையில் தான் இருக்குது. எங்கள் ஏரியாலையும் நிறைய தாய்மார்கள் வந்து வளர்த்து பெரிய ஆள் ஆக்கிக்கிறாங்க. அதில் ஒன்றுமே இல்லாத போய்கிறவங்க இருக்காங்க. இந்த கதையை கேட்டால் வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிது, எனக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது. நம்ம ஏரியா கதை மாரி இருக்க, நம்ம வாழ்க்கையோட அனுபவம் மாரி இருக்க சில விஷயங்கள்லாம் சரி இது பண்ணலான்னு தோணுச்சு. அதுவும் என் பையனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இல்லை நம்ம பண்ணியிருக்க முடியாது எல்லாம், சரி பண்ணலாமேன்னு பண்ணேன். சார் உங்களோட பையன் யார் அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்க சார். சதீஷ் ராவன். சதீஷ் ராவன். சார் சொன்ன சதீஷ் ராவன் நீங்கள் தான். ஸோ எப்படி இருந்துச்சு முதல் பட எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. டேரக்டர் சார் வந்து கொஞ்சம் ஷூட் ஒரு ஃபஸ்ட் இயர்னா ஒரு ஷூட் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நடிக்கிறதுக்கு எல்லாமே. அதுக்காக அவர் முன்னாடியே தெரிஞ்சு ஒரு 4 மாதம் முன்னாடி நிறைய ரிஹர்சல் எடுத்து மூவியில் ஆக்ட் பண்ணி, அதான் லைக் ஒரு ஷார்ட்டாக அவரே கேமராலாம் வச்சு ஆக்ட் பண்ண சொல்லிவிட்டு ஒரு சாவில் போயிட்டு இருக்கும்போது நானும் டேரக்டரும் போயிடுவோம். சரி இவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பாரு, இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எனக்கு மூவியில் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பர்ஃபெக்ட் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வேணும் எனக்கு மூவியில் வேணும்ன்ட்டு. ஓகே, அவர் சொன்னது அப்படியே கேப்சர் பண்ணி ஒருத்தவங்க குடிச்சிட்டு ஒருத்தவங்க ஆடுறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு லைக் ஒரு சீன் மாதிரி அப்படியே கட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணது எல்லாமே. இந்த சீன்லாம் லைக் ஏன்னா நாங்கள் 2 பேரும் போய் மாட்டிப்போம். ஏன்னா ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கத்திலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப ரக்டாக இருக்கும் அந்த மாதிரி இடம்லாம். ஸோ நல்லா போய் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங்லலாம். என்னை தவிர எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. என்னை வந்து எனக்கு ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க எல்லோரும். அதுக்காக ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். சூப்பர். தொடர்ந்து இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். கலைஞர்கள் பற்றியும் டெக்னீஷியன்ஸை பற்றியும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய பாடலையும் ட்ரெய்லரையும் பார்த்துடலாமா? சொல்லுமா. வெளியே தலை காட்ட முடியல. ஒரு கொலை ஏதாவது பண்ணிட்டு உள்ள வருவியா? அத்தை விட்டுட்டு என்னவோ இரும்பு திரும்புன்னு திடிக்கினேன் உள்ளையா நீ? சரி ஓவரா போய் நீங்க தான் எல்லாம் சொல்றாங்கன்னா யார் சொன்னா? அவளெல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்லுதாங்க. வயசாகுது வாயெல்லாம் ஒச்சுவேன். யாரை பார்த்து வயசாச்சுன்னா போடா. போ நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊருல நானும் நம்பர் 1 ரவுடியா தான் வரப்போறேன். அப்ப பாரு என் புள்ளையில பீதி போறியா இல்லையா பாரு. கண்டுக்கிறதே இல்ல. அப்ப நீ யூத். இப்ப என்னவா? இப்ப நான் யூத் இல்ல. என்னே செய்வானா? அவன் சின்ன பையன் செத்து நாளைக்கு என்ன வேணாலும் செய்வான். எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் எல்லா வேலையும் வேலைக்காரனாக்க முடியாது.
இந்த வேலையை நம்ம தான் இறங்கி செய்யணும். வேலைக்கார கூட இருக்கிறதுனால தான்டா நீ ஆளு இல்லைன்னா எவ்வளோ சீனில் வந்துருக்குறோம், ஆனால் ஒரு வெட்டு கூட இல்லைப்பா. கல்வெட்டில் இது மட்டும் வரலாறு கிடையாது, நம்ம மேலே ஒவ்வொரு வெட்டும் தாண்டா வரலாறு. சென்னையில் வாழ்ந்தோன்றதுலாம் பேர் கிடையாது, கோவத்தில் குளிச்சோன்றது தான் பேர். சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. மாமா மச்சான் சொந்தம் வரும் மாமியாரு சோறும் வரும். மாமா மச்சான் சொந்தம் வரும் மாமியாரு சோறும் வரும். சொந்த வீடு சுகமும் தரும். சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. சொல்ல சொல்ல ஏதோ சொல்ல நெஞ்சில் ஆசைதா. ஒன்ன மட்டும் உசுருக்குள்ள வச்சு பேசதா. சொல்ல சொல்ல ஏதோ சொல்ல நெஞ்சில் ஆசைதா. ஒன்ன மட்டும் உசுருக்குள்ள வச்சு பேசதா. விட்டவரி சொல்லி என்ன கொத்தி செல்லக்கூடாதா. முத்தத்துல மூச்ச முட்ட நின்னாகாதா. நின்னவன் நின்னவன் மலை மேல நின்னவன் சொன்னவன் சொன்னவன் அப்பனுக்கே சொன்னவன். நின்னவன் நின்னவன் மலை மேல நின்னவன் சொன்னவன் சொன்னவன் எங்க அப்பனுக்கே சொன்னவன். பின்னவன் பின்னவன் காதல் வல பின்னவன் கலப்பு கல்யாணத்தை முன்னோடியா பண்ணவன். பின்னவன் பின்னவன் காதல் வல பின்னவன் கலப்பு கல்யாணத்தை கச்சிதமா பண்ண. ஓகே, ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா ஸ்ரீகாந்த் சார்? ஜி 3 வெரைட்டி சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போதே. ஸோ சீக்கிரமே படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ஒன்று வந்து ரொமான்டிக் இருந்தது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்தது, அண்ட் இன்னொன்று வந்து சாமியெல்லாம் வச்சு அவங்க முன்னாடி வந்து பக்தியோடு எப்படி ஆடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு பாடல். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. இதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல நம்ம கலைஞர் டிவிக்கு நன்றி சொல்லணும். திருநாள் முன்னாடி இப்போது ஜீவா சார் நயன்தாரா மேமோட திருநாள் படம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் ஒரு ஒரு இடத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் திருநாள் ஆடியோ ரிலீஸ் வந்து இதே மாதிரி தான் இங்கே பண்ணோம். அதில் அந்த பழைய சோறு பச்சை மிளகா சாங் இசைவேல போட்டு 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 எனக்கு ரொம்ப படம் புக் ஆகிருக்கு இப்போது. ரொம்ப கேட்கறதுக்கே ஹாப்பியாக இருக்குது ஜி. கண்டிப்பாக. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமலில் சங்கி மங்கி சங்கி மங்கின்னு ஒரு பாட்டு, அது எல்லா இடத்துலையும் ஹிட்டாக இருக்குது. அதான் சொல்கிறேன், அது அந்த இசைரவிக்கு கலைஞர் டிவிக்கு நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அதே வரிசையில் இப்போ ஆக்கம் வந்திருக்கு. எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாகவும் சாங்கும் மிகப்பெரிய ஹிட்டாகவும். ஏன்னா வந்து இந்த நிகழ்ச்சியே வந்து கலைஞர் டிவி நடக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு எல்லாமே ஒரு சொந்தமாக நாங்கள் நினச்சி தான் பண்ணுது இந்த படம். கம்போசிங்லாம் வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போதுமே வந்து டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ப்ளசண்ட்டாக யார் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக பண்ணணும், நல்லா பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணுன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் அப்படியே உல்ட்டா. நம்ம ஸ்டுடியோவே ஸ்டுடியோ எப்படி இருக்குன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ இங்கே பார்க்குறீங்களே, இதே மக்கள் எல்லாருமே வந்து நம்ம கம்போஸ் ரூமில் இருப்பாங்க. அதாவது என்னென்னா, கம்போஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் இந்த பாட்டு ஹிட்டாவாக ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சாங் நான் பண்ணேன்னா இவங்க எல்லாமே சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்போயே நம்ம கண்டுபிடிச்சலாம், ஆஹா இந்த பாட்டு சிறப்பாக வராதுன்னு சொல்லிட்டு. மெயினாக இந்த 4 சாங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி, அதாவது இவங்க வந்து மக்கள் திருப்பே நடேசன் திருப்பி சொல்லுவாங்க. ஸோ பண்ணும் போதே தெரிஞ்சிடுச்சு இந்த பாட்டு எல்லாமே வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. முக்கியமாக நம்ம ஞானம் சார் டைரக்டர், அவர் எங்களுக்கு சொந்தக்காரர்.
அதனால் வந்து ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து எங்களுக்கு வந்து டைம் கொடுப்பார். என்னென்னா வந்து நான் மார்னிங்கில் வந்து சில ஒர்க் இருந்ததுன்னா சும்மா பேச்சு தான் ஜின்னு நான் கூப்பிட்டு போவேன். ஒரு அண்ணன் தம்பி உறவு தான். அவர் சொல்லுவார், ஜி நான் வேணா நைட்டு வரட்டுமான்னு வர ஆக்சுவலாக. அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுதுன்னா ஆக்கம் படம் இல்லாமல் வேறு படத்துக்கு கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஜி இப்படி பண்ணுங்கள் மியூசிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இசை ஆர்வம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. உண்மையாகவே நான் படம் பார்க்குறப்போ ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நார்த் மெட்ராஸ் வச்சு ரொம்ப படம் வந்திருக்கு சொன்ன மாதிரி. பட் இது வந்து இந்த படத்தில் ஒரு இடம்லாம் வந்து எந்த படத்துலையும் பார்க்க முடியாது. லொக்கேஷன் தான் முக்கியம் ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா லொக்கேஷன் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சாரும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ஜாப். அண்ட் படத்தில் வந்து அதை சொல்கிறேன், நீங்கள் அந்த எங்கே போனாலும் ஒரு எலக்ட்ரானிக் சவுண்டு அந்த ஏரியா வந்து அந்த சாங்கில் தெரியும் ஆக்சுவலாக. அதனால் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அந்த ரீரெக்கார்டிங் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஐ மீன் ஒரு ரீரெக்கார்டிங் யூஸ்வலாக இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம். அது வந்து கண்டிப்பாக ஒத்துக்கணும். அது இல்லாமல் ஆர்ஆர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பிட் சாங்காக கானா நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து மிகப்பெரிய பயங்கரமாக பேசப்படும். அது ஆடியோவில் வராது, ஆனால் ரீரெக்கார்டிங்கில் வரும். ஏன்னா சின்ன லென்த்து தான் பண்ணியிருக்கோம். இந்த ஒன் மேன் ஷோ யாருன்னு பார்க்கணுன்னா நம்ம ஹீரோ தான். ஜி நம்ம இன்னும் நிறைய பேசலாம் ஜி. அது பவர் ஸ்டார்ட்ட நம்ம பேசிடலாம். அப்படி பேசலாமா? அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பாடல் முழுக்க வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் மூலமா எல்லாருமே கவர்ந்துட்டீங்க. உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் பார்த்து, உங்களோட டான்ஸ் பார்த்து இங்கே வந்து கை தட்டாதவங்களே கிடையாது, விசிலடிக்காதவங்களே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு முழு காரணம் வந்து டைரக்டர் தான் சொல்லலாம். இல்லை அது ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு சாங் எடுத்திருக்கிறாரு. அதுக்கும் மேலாக கலைஞர் டிவிக்கு இசைக்கு நான் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்றைக்கி இந்த இடத்துல காரணமே என்னை வளர்த்தது பூரா தொலைக்காட்சி தான். அதில் வந்து முக்கிய பங்கு கலைஞர் டிவிக்கு இசைக்கு தான். இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திடீர்னு எனக்கு அழைப்பு வந்தது, ஆனால் இங்கே வாங்கினேன் ஒரு சாங் இருக்குன்னாரு. என்னடா நம்ம சிலுக்கு மாதிரி நினச்சிட்டாங்களோ, சரி கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ஜெயில் செட்டப்பு. என்ன தம்பி இது உண்மையான ஜெயிலா எப்படி இதுண்ணா? இல்லைண்ணே சும்மா சினிமாக்கு தான்னாரு. உங்களுக்கு என்ன கெட்டப்புன்னு நான் கேட்டேன். இல்லைண்ணே ஒரு கைதி வந்து சந்தோஷமாக பாடி ஆடணுன்னாரு. சரி தம்பி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் லைவாக இருந்தபோது அண்ணே இதெல்லாம் வேணாண்ணே, மேக்கப் கொஞ்சம் குறைக்கணுண்ணே, கைதியில் அவ்வளோ சோப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மேக்கப்லாம் ரொம்ப டல் பண்ணாங்க. கம்மி பண்ணியே தகன்னு மின்றீங்களே. ஆனால் உண்மையிலே வச்சிருக்காருல்ல இதில் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப எனக்கு இது பண்ணார். நான் அந்தளவுக்கு ஒன்றும் டேக் வாங்கலை. அவங்க எப்படி சொன்னாலும் உடனே டக்குன்னு முடிச்சிட்டோம். அதில் வந்து ரொம்ப வேகமாக ஆர்வமாக இருக்கிறது டைரக்டர் சார். ஆனால் இப்படி பண்ணுங்கண்ணே இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப, அதாவது ஒரு வாரத்துக்குள்ள வேலையை சும்மா ஈஸியாக 3 நாளே முடிச்சிட்டாரு சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நடன கலைஞர் அப்படின்னு நீங்கள் கண்ணால் அடித்தின ஆசையாலேயே நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கிளாசிக்கல் டான்ஸில் ஆடி எங்களுக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது இருந்து ஒரு மிகப்பெரிய எங்களுக்குள்ள ஒரு ஆசை என்ன, நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணி நாங்கள் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசை. இப்போ வந்து பவர் ஸ்டார் வந்து எங்களுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணுவார். நானும் ஸ்ரீகாந்த் தேவா அண்ட் டைரக்டர் பவர் ஸ்டார் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் டான்ஸ் ஆட போகிறோம். முடிஞ்சா ஹீரோ நீங்களும் இதுக்கு வந்து கோரியோகிராஃபி யாருன்னா நம்ம பவர் ஸ்டார் தான். அவர் சொல்லி கொடுக்குற டான்ஸை தான் அவர் குருவா நினைச்சு நாங்கள் ஆட போகிறோம். இருட்டினில் இருந்த அந்த 10 மாசம்தான் கர்ப்பப்பையில் முதல் முறை சிறைதானடா. திக்கி திக்கி பேசும்போதே பள்ளிக்கூடம் தான் சேர்த்து விட்ட பாப்பாவுக்கும் சிறைதானடா. வாலிபோ முத்தி விட்டா காதல் வருமே, வந்த பின்ன தவிக்கும் மனசு சிறைதானடா. பூமி சிறையில இது உண்மைய, ஞான சிறையில இது பொய்மைய. அட நடந்ததும் நடப்பதும் நன்மைய, சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம் சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. ஸோ அற்புதமான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டீங்க. ஒரு அழகான ஒரு கொரியோகிராஃபராக வந்து நீங்கள் இப்போ வந்து அடுத்த படத்தில் நீங்கள் கமிட் ஆக எங்களுடைய வாழ்த்துக்களும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
அண்ட் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவியரசு கண்ணதாசன் இவர்களோட வரிசையில் வந்து அவர்கள் மாதிரியே தத்துவ பாடலை வந்து அண்ணன் ஈரோடு இறையன் சார் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு அருமையான பாடல். சரி, இந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே தத்துவமான பாடலாக இருக்கு. இந்த பாடல் எழுதின அனுபவம் பற்றி சொல்லுங்க. முதலில் கலைஞர் தொலைக்காட்சி மற்றும் இசையருவிக்கு நன்றி. இந்த இடத்தில் அமர்வதற்கு காரணமாக இருக்கிற என்னுடைய குருநாதர் தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு முதலில் நன்றி. அதாவது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சரியாக 10:50 உட்காந்தோம். வேறு எதேதோ பேசிகிட்டு இருந்தோம் கதை. இந்த கதையில் எப்படி நம்ம சதீஷ் ராகவன் நடிச்சிருக்காங்க, அவர் எப்படி பண்ண போகிறாரு, அப்புறம் கதை, இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். 10:50 உட்காந்தோம். 11 மணிக்கு எழுதி முடிச்சுட்டு டீ குடிக்க போயிட்டோம். இதுதான் உங்களுக்கு முதல் பாடல் நிமிஷத்துல? இதுக்கு முன்னாடி இல்லை, இது கருங்காலி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் குட்டி பிசாசுன்னு ஒரு படம். சூப்பர். எல்லாமே அண்ணன் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் வழங்கிய வாய்ப்பு, எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா வழங்கிய வாய்ப்பு. இந்த பாடலும் ட்ரெய்லரும் வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சிங்க, அதை நாங்கள் பார்த்தோம். அண்ட் இந்த பாடல் பற்றியும் ட்ரெய்லர் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒவ்வொருத்தர் முகத்திலையும் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் இருந்தது. அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்ததில் முதல் படத்துலேயே மிக வெற்றியை கொடுப்பார்னு சொல்லிட்டு நம்ம சதீஷ் ராவணது என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அந்தமாரி பிரபாதமாக நடிச்சிருக்காரு. ஏன்னா எவ்வளோ படம் நான் பார்த்துருக்குறேன். யாரை வந்து கோவத்தில் விழுந்து எழுந்து யாரும் நேச்சரில் பண்ணதில்லை. அந்த படம் பார்க்கும்போது அந்த சீனு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. அதில் வந்து அருமையாக நடித்தார். இன்னும் கேட்டால் எங்கள் குடும்பத்தோடு இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை கண்டிப்பாக நான் அழைச்சிட்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் அந்த நிகழ்ச்சி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பள்ளி நண்பர் ஞான சம்பந்தம் சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் என் கூட படித்தவர். என்னுடைய நண்பர் சீனி தான் எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படம் பண்ணிகிட்ருக்கான்னு வந்து சொன்னார். அப்போ தான் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஞானத்தை பார்த்தேன். இவ்வளோ பெரிய டைரக்டராக வளர்ந்துருக்கிறது நான் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இல்லை நாங்கள் ஷூட்டிங்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மிகப்பெரிய ஒரு திறமையை வந்து அந்த ஷூட்டிங்கில் பார்த்துருந்தோம். ட்ரைலரில் பார்க்கும்போது அருமையாக அதை விட பாட்டு எல்லாம் அவர் எப்படி ரெடி பண்ணியிருக்காருன்றதை சீனி சொன்னாப்புல. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். என் நண்பர் வந்து பெரிய ஒரு டைரக்டராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அந்த ரொமான்டிக் சாங் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போது ட்ரெண்ட் பார்த்தா லைக் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஹீரோவோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஹீரோயின் அவங்க பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கானா சாங்லாம் ஹிட் ஆகிடும், கண்டிப்பாக ஹிட் ஆகிடும்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப பெஸ்ட்டாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கானா பாட்டு ரொம்ப பிடிக்குமா? கானா சாங்ஸ் ரொம்ப பிடிக்குமா? இப்போ யாருக்கு தான் கானா சாங்ஸ் பிடிக்காம இருக்கு? இல்லை, இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் படம் வரும்போது என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த படம் வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? மோஸ்ட்லி இப்போ ரொமான்டிக் மூவியை விட எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சது எல்லாம் வந்து இந்த லோக்கல் லோக்கல் அதுதான் இப்போ எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சூப்பர். டெல்னா, இந்த படத்தோடைய ஹீரோயின் நீங்கள். ஆனால் இங்கே உங்களை நேரில் பார்க்கறதுக்கும் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸில் பார்த்ததுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்ககிட்ட. இந்த படத்துக்கான சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னோடய ஃபோட்டோஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கால் பண்ணாங்க. வந்து கதையை சொன்னாங்க. எனக்கு அந்த டைமில் தமிழ் தெரியாது. அவர் சொல்கிறது என்னென்னு எனக்கு புரியல. அப்புறமா அவர் வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணி எனக்கு கதை என்னென்னு சொல்ல புரிய வச்சவர். ஸோ அப்போவே நான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறமா நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நடித்தேன். எனக்கு கிளிசரனே தேவையில்லை, லொக்கேஷன் பார்த்தாலே அழுவு வந்துடும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் அந்த உடம்பு ஃபுல்லாக ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருக்கும். ரொம்ப கஷ்டம். அப்படி ரூம்லெல்லாம் வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாளைக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்பு இருக்குது. அது அங்கே இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது, டைரக்டருக்காக இருந்தால் கூட. சப்போஸ் நம்ம வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லெல்லாம் போய் அந்த வெயிலெல்லாம் வந்து தலையெல்லாம் வலிச்சு உட்காந்துட்டு இருந்தேன்னா இந்த பாட்டு வந்து ப்ளே பண்ணுவாங்க, டைரக்டர் வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது பார்த்தா ஓகே, எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்பு. ஸோ நான் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்லி நானும் ஓன் ஆகிடுவேன். இல்லை, நாங்கள் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரியலாக அங்கே தான் கதையில் ஒன்றி போய் தான் அழுதிங்கன்னு நினச்சேன்.
இப்போ அந்த அந்த அட்மாஸ்பியர் பிடிக்காம தான் நீங்கள் அழுதுருக்கிறீங்க. ஐயோ அப்படி சொல்லாதுங்க. அந்த பொண்ணோட கதை கேட்டாலே யாராக இருந்தாலும் அழுதுருவேன். நான் சொன்னல அவர் கதை சொன்ன போதே நானே அழுதுட்டேன். அப்படி என்னதாங்க கதை அந்த பொண்ணுக்கு நடந்தது சொல்லுங்க. அப்படி நான் சொன்னா நீங்க தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டியது இல்லையா? பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து இதுதான் என்னோட கேரக்டர் அப்படின்னா என்ன மாதிரி சொல்வீங்க நீங்க? அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பொண்ணு. அந்த படம் பார்த்த நிறைய பேருக்கு வந்து சரி இந்த பொண்ணில் ஏதோ ஒன்று என்னோட லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குன்னு நிறைய பொண்ணுங்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படியா? அந்த மாதிரி சொல்ல சொல்ல ஏதோ சொல்ல நெஞ்சில் ஆசைதா ஒன்ன மட்டும் உசுருக்குள்ள வச்சு பேசதா சொல்ல சொல்ல ஏதோ சொல்ல நெஞ்சில் ஆசைதா ஒன்ன மட்டும் உசுருக்குள்ள வச்சு பேசதா ஒத்தவரி சொல்லி என்ன கொத்தி செல்லக்கூடாதா முத்தத்தில் மூச்சு முட்ட நின்னாகாதா ஒரு வார்த்தை நீதான் சொன்னாலும் குத்தி வைப்ப மனசுல சொல்ல சொல்ல ஏதோ சொல்ல நெஞ்சில் ஆசைதா ஒன்ன மட்டும் உசுருக்குள்ள வச்சு பேசதா. இந்த படத்துல வந்து பயங்கர ரொமான்ஸா இருக்க ஒரு சாங்ல அதை பத்தி சொல்லுங்க. ரொமான்ஸ் வந்து ஸ்க்ரீனில் மட்டும்தான், ஓகேங்களா? இல்லை நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் கேட்கலாமா, நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் தான் கேட்குறோம். ரொம்ப லைவாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷூட் போகும்போது. அதான் நான் சொல்கிறேன், ரிகர்சல் எடுத்த மாதிரி தான். ஸோ நடிக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எல்லாமே ஜாலியாக தான் போச்சு. நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுறதை விட அதிகமாக டேரக்டர் பண்ணி காமிச்சிருவாரு. லவ் சீன்ஸ் எல்லாமா? எல்லாமே எங்களுக்கு முன்னாடி அவரே பண்ணி காமிச்சிருவாரு. இல்லை அவர் வரும்போது காக்க காக்க படத்தில் வர பாண்டியா மாதிரியே இருந்தார். நான் அப்போவே நான் முடிவு பண்ணேன். டைரக்டர் வீட்டிலலாம் வந்திருக்காங்க வந்து சார் சூப்பர். எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இல்லை 2 ரியாக்ஷனுமே அவர் கொடுத்துருவேன். நாங்கள் 2 பேரும் நிற்க வேண்டியது இல்லை. இந்த சைட்ல நின்று அவர் என்னோட ரியாக்ஷன் கொடுப்பேன், அப்படியே திரும்பி வந்து அவரோட ரியாக்ஷன் ஹீரோட ரியாக்ஷன் கொடுத்துருவேன். அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ற மாதிரி தான் சார் உங்களை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் மாறி மாறி வந்து சொன்னனால எங்களுக்கு ஒரு ஆர்வம். சார் வந்து இப்போ ஒரு சீனை வந்து இப்படி மாதிரி நடிச்சா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நாங்கள் லைவாக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் டான்ஸ் பார்த்தாச்சு, இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் கமெண்ட் ஸ்டேட். உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக வந்து நம்மளோட சேனலில் லைவாக வந்து நம்ம டைரக்ட் பண்ண போகிறாரு ஹீரோயினை. அவங்க நடிக்க போகிறாங்க வித் ரீ ரெக்கார்டிங். ஸ்ரீகாந்த் சேவா சார் மியூசிக்கோட. இதில் வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஸ்பாட்லேயே வந்து நீங்கள் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு சீனை வந்து இப்போ நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ உங்களோட கிளாப்ஸ். ஓகே, சரிங்களா? ராவன், நீங்கள் இங்கேருந்து ஒரு 2 ஸ்டெப் அப்படி போகிறீங்க. போயிட்டீங்க இல்லையா? போயிட்டோன்னே நீ என்ன தான் பார்க்க வரேன்னு தெரியும், அதான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்படியா? அவ்வளோதான். அப்படியானோன்னு நீங்கள் இருந்த இல்லையா? அடுத்த ஒரு ஸ்டெப் இப்படி பக்கத்தில் வந்த இப்படி ஷோல்டரில் இப்படி கையை வச்ச உடனே என்னுடைய ரியாக்ஷன் ஜி டா 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 வச்ச உடனே அவள் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியானா, நீ ரொம்ப அழகாக இருக்க. உண்மையாவா? நான் தான் பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியல. நீ சொன்ன கண்டினியூ ரீரிகரிங் கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் நீ சொன்ன உனக்கு ஏதோ பிரச்சனையாமே, எதுக்கு நீ கடன்லாம் வாங்குற? உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் ஏன் கடன்லாம் வாங்க போகிறேன் ஜெயா. ரெடி ஆக்ஷன். சதீஷ் டைலாக். நீ என்னதான் தேடி வரேன்னு தெரியும், அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ ரொம்ப அழகா இருக்க. நீ ரொம்ப அழகா இருக்க. உண்மையாவா? நீ கடன்லாம் வாங்குற?
சேர்மன் வீட்டில் கூட ஏதோ பிரச்சனையாச்சே. உங்ககிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சா நான் ஏன் கடன்லாம் வாங்க போகிறேன். உங்களுக்கு எப்படி ரொம்ப ஈஸியாக இருந்ததா இல்லை வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததா இந்த மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பண்ணும்போது? இல்லையே, அப்படி டிஃபிகல்ட்டாலாம் கிடையாது. அழுவுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே, அப்போ உங்களுக்கு எது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது? ஏன்னா ரொமான்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருச்சுன்னு சொன்னீங்க. அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. எல்லாமே ஈஸி தான். அது வந்து ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சது உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் மூலிமா. ஸோ ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீயும் நானும் மட்டும் தனியாக இந்த பூமி சுழலாதா, என் கழுத்து மேல உன் வாசம் உன் சுவாசம் வருடாதா, அண்டை நிலா இராஞ்சொட்ட ஏன் பார்க்குது, நீயும் நானும் வெத்திருக்க கண்மூடுது, காத்தா நானும் போவர உங்கூடத்தானே ஒட்டுக்கிட்டு கிடப்பேனே. லைவாக வந்து ஒரு சாங் நம்ம பார்த்தோம் அண்ட் ஒரு சீன் கூட நம்ம பார்த்தோம். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக படம் பிடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க சார். இல்லை, டேரக்டர் ஞானம் வந்து டேரக்டர் களஞ்சியம் சாரோட நான் கருங்காலி படம் ஒர்க் பண்ணும்போது அதில் உதவி இயக்குனர் எனக்கு அறிமுகம். அப்போவே சொல்லிக்கிட்டே இருப்பார், இந்த மாதிரி நார்த் மெட்ராஸ் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, இங்கே ப்ரொடியூசர் இருக்கிறாங்க, நம்ம போய் சந்தித்து நம்ம பேசணும், எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு முறை டேரக்டரு ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போய் அங்கேயே எனக்கு கதை சொல்லி முடித்தார். முடிக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எப்படின்னா அந்த காட்சிகள் அனைத்துமே நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய மகாராணி தியேட்ரு, அந்த மூலக்கொத்தளம், அந்த புளியந்தோப்பு, அந்த ஈபி லேண்டு, கண்ணாசு நகர், குப்பமேடு, இந்த மாதிரியான ரொம்ப லைவ் லொக்கேஷன்ஸில் எல்லாமே இருந்துச்சு. நான் கேட்டேன், இந்த இடங்கள் பூராமே அந்தந்த இடங்களாகவே சொல்லியே அந்தந்த இடங்களாகவே இருக்குதே, இதெல்லாம் அப்படியே தான் எடுக்க போகிறீங்களா இல்லை எதுவும் செட்டுக்கிட்டு போட போகிறீங்களா? செட்டெல்லாம் கிடையாது, முழுமையாக நம்ம வந்து லைவாக தான் இதை எடுக்க போகிறோம் அப்படின்னாரு. அப்படின்னோடனே சரி, அப்படின்னா இதுக்கு வந்து என்ன மாதிரி லைவில் இது வந்து மக்கள் நடமாடக்கூடிய இடங்கள்ல, ஜன நெருக்கமுள்ள இடங்களில், ரயில்வே ஸ்டேஷனு, ரயில்வே நிலையங்கள் ஓரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் எடுக்கணும்னோடனே இதுக்கு ஒரு நல்ல ப்ரீ பிளானிங் வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து, ஏன்னா லைவ் லொக்கேஷன்ஸில் வந்து நம்ம எடுக்கும்போது திருப்பி ரீடேக்கோ எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா கேமராவில் எல்லாமே ஹைடிங்கில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நல்லா வெல் ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் வந்து அவங்க எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட்டு, ஹீரோ, ஹீரோயின் எல்லாருக்குமே பயிற்சி கொடுத்தது மட்டும் கிடையாது, முந்தின நாள் போய் அந்த இடங்களில் இந்தந்த இடத்துல தான் நீ வரப்போகிற போக போகிற அப்படிங்கிறது எல்லாமே அவர் வந்து திட்டமிட்டது தான். ஏன் இப்படி திட்டமிட வேண்டியிருக்குன்னா, ஒரு வேளை வந்து ஒரு பஸ்ஸு போகும்போது திடீர்னு கேமராவுக்கு முன்னாடி வந்து மறைஞ்சிருவாங்க, ஓரலாக போயிடுவாங்க. அப்படிங்கிறதுல அறிவெல்லாம் பேசிக் சென்ஸான விஷயங்கள்லாம் அவர் கற்றுக் கொடுத்து இந்த படத்தை வந்து லைவ் லொக்கேஷன்ஸ்லேயே படம் பிடிச்சார். அதில் ரொம்ப உண்மையான விஷயங்கள் என்னென்னா, அந்த படத்தோடைய ஓப்பனிங்கில் ஒரு டெத்து சீக்வன்ஸ் இருக்கும். அந்த டெத்து சீக்வன்ஸு அவங்க அங்கேருந்து வந்து அந்த தியேட்டர் ஓரத்தில், மசூதி ஓரத்தில், அந்த மின்ட்டு பிரிட்ஜு எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப வைடராக ஷூட் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் வந்து அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து போலீஸ் பெர்மிஷன்ஸோ மற்ற எந்த விஷயங்களுமே வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கிடையாது. உண்மையிலே எடுக்கவும் முடியாது. ஏன்னா அவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு ஒரு டெத்து சீக்வன்ஸில் படுத்துருக்கிறவரும் வந்து பணமாக படுத்து நடிக்கணும் அவர். அப்போ போகிற வழி பூராவுமே நிறைய கேமராக்கள், கிட்டத்தட்ட 7-8 கேமராக்கள் வைத்து நிறைய வாக்கி டாக்கி உதவியோட ஒவ்வொரு இடமும் ஷிஃப்ட் ஆகி போகும்போது நாங்கள் வந்து மாறி போய் எடுத்துருக்கோம். அந்த மாதிரி இதுமாதிரி நிறைய இடத்துல வந்து நிறைய வயலண்ட் சீக்வன்ஸுகள் கூட ஜனங்களுக்கு தெரியாமலே திடீர்னு வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரிலாம் எடுத்துருக்கிறாரு. ஆனால் கடைசியில் அந்த படத்திலோட கடைசி காட்சியை எடுக்கும்போது அதை அடம் பிடிச்சி அதை நானே தான் செய்வேன்னு சொல்லி அந்த கூவம் ஆற்றிலேயே உள்ள விழுந்து அவர் நடித்து எந்திரிச்சு வந்தார்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு முக்கியமான அவருடைய டெடிக்கேஷன் அதை காட்டக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு. ஏன்னா லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும், நிறைய டிஸ்டர்பன்சஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஐடியா எப்படி வந்தது? நான் எல்லா சீன்ஸும் வந்து நான் வந்து லைவாக தான் நான் போகணும் அப்படின்னு படித்த பள்ளி அந்த மாதிரி. ஓகே, களஞ்சியம் சார்கிட்ட
எல்லா விஷயமும் வந்து லைவாக இருக்கணும். ஒரு சின்ன வாழ்வியல்னா அது கரெக்டாக இருந்தால் தான் அது மக்களை போய் சேரும். அது சரியாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு இயக்குனராக நிற்க முடியும்னு என்னுடைய ப்ரொஃபஸர்கிட்ட கற்றுக்கின வித்தை. ரொம்ப எடிட்டர் அண்ட் படத்துடைய ஆர்ட் டைரக்டர் வந்திருக்காங்க. எப்படி இருக்கு சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த படம் வந்து எல்லாமே ஒரு புதுசாகவே இருந்தது எனக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு இயக்குனரும் புதுசு, ப்ரொடியூசர் ஐயாவும் புதுசு தான். அப்புறம் அந்த ஏரியா மட்டும் எனக்கு பழசு. ஏன்னா நான் வந்து கல்லூரி படம் ஒர்க் பண்ணும்போது இந்த புளியந்தோப்பெல்லாம் நிறைய நாள் எடுத்திருக்கோம். அதனால் வந்து வழக்கு எண் 18/9 பண்ணும்போது நாங்கள் புளியந்தோப்பில் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த மக்களை பற்றி எனக்கு தெரியும். மற்றபடிக்கு இயக்குனர் கூட வந்து நிறைய வந்து லொக்கேஷன் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து பல மாதங்கள் கேமராமேன், இயக்குனர், நான் எல்லாமே வந்து பல மாதங்கள் போயிட்டு அதை வந்து அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்குறது, அதை ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, அவங்கள வந்து என்ன பேசுகிறாங்க, என்ன மாதிரி லாங்குவேஜில் பேசுகிறாங்கன்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது. இதுக்காக வந்து இயக்குனர் வந்து பல மாதங்கள் எங்களை வந்து கூட்டிகிட்டு அலைஞ்சிருக்காரு. நாங்களும் வந்து ஓயாமல் எப்போ கூப்பிட்டு வரோன்னு சொல்லிட்டு அவர் 5 மணிக்கு வர சொன்னார்னா நாங்கள் 4 மணிக்கெல்லாம் போய் அங்கே பாரிஸ் கார்னரில் நிற்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சென்னையிலேயே நார்த் மெட்ராஸ் மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையாக அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா எல்லாம் வந்து நம்ம 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் பூரா நம்ம தமிழ்நாடு பூரா எப்படி வாழ்ந்துக்கிட்டுருமோ அந்த வாழ்க்கையை இன்றும் நார்த் மெட்ராஸில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கேட்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் ரொம்ப ஆமாம், ரொம்ப இனிமையாக இருக்குது. ஓகே, அடுத்தது படத்தொகுப்பாளர் சொல்லுங்கள் சார், உங்களுடைய எடிட்டிங் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு? எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை எல்லாமே லைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டிங்லாம் பண்ணியிருந்தேன். பார்த்து ப்ரொடியூசர் வந்து பார்த்தாரு, நல்லா இருக்குது அப்படின்னாரு. சரி ஃபைனல் பண்ணி எப்போ காட்டுவீங்க அப்படின்னு சொன்னார். சரி ஃபைனல் பண்ணி காட்டும்போது இல்லை பழைய வெர்ஷனே நல்லா இருந்தது. ஆனால் உண்மையிலே எல்லாருக்குமே வந்து பழைய வெர்ஷன் வந்து 5 hours, அந்த ஒரு ஸ்கிரிப்டோட லைனிங் வந்து 5 hours நல்லது. சார் இப்போ 2 மணி நேரம் நம்ம வந்து சினிமாவோடைய ஃபுட்டேஜாக நம்ம கொண்டு வர்றதுக்கு என்னடா பண்ணணும்? ஏன்னா ப்ரொடியூசர் பக்கத்துலேயே இருக்கிறாரு. ப்ரொடியூசரை நம்ம எப்படி கன்வே பண்ணி அதை வந்து சார் 2 மணி நேரம் படம் இல்லைப்பா அந்த சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னும் போது, ஏன் அப்படின்னா எல்லாமே அந்த ஸ்கிரிப்டோட லைன் எல்லா சினிமா எங்கேயுமே கை வைக்க முடியாமல் ஒரு டிஃபிகல்ட்டாக நேர்த்தியாக அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு ப்ரொடியூசருக்கும் நன்றி சொல்லணும், இயக்குனருக்கும் நன்றி சொல்லணும். நாங்கள் எல்லாமே கலைஞர் சாரோடைய டீமில் இருந்தனால ஒரு ஃபேமிலியாக தான் வந்து எல்லாமே ஒருத்தர் வந்து அனுசரித்து சரி ஒரு வேலை நிமித்தமாக வந்து கோபங்கெல்லாம் வராமல் ஒரு அனுசரித்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். நின்னவன் மலை மேலே நின்னவன் சொன்னவன் அப்பனுக்கே சொன்னவன். நின்னவன் மலை மேலே நின்னவன் சொன்னவன் எங்க அப்பனுக்கே சொன்னவன். பின்னவன் காதல் வல பின்னவன் கலப்பு கல்யாணத்தை முன்னோடியா பண்ணவன். பின்னவன் காதல் வல பின்னவன் கலப்பு கல்யாணத்தை கச்சிதமா பண்ணவன். அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன் எங்க அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன். நின்னவன் மலை மேல நின்னவன் சொன்னவன் அப்பனுக்கே சொன்னவன். கலைஞர் சார், இந்த படத்தோடைய பாடல் அண்ட் ட்ரெய்லர் பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி டிரெக்டர் சார், நீங்கள் வந்து இந்த படத்தில் சென்னை வாழ் மக்கள்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க. அண்ட் யார் அப்படிங்கிறத நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அது இந்த பிளாக் ஒரிஜினல் ரவுடி மாதிரி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கூட சோறுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கூட சோறு, ஆமாம், நைஸ் நேம் சார். கூட ஃபுல்லாக சோறுன்றதுனால அவர் கூட சோறு. அவர் பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பச்சை மண். உண்மையாலுமே பார்க்கறதுக்கு பச்சை மண் அந்த மாதிரி இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் ஐயா ஒட்டாம் பூச்சின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒட்டாம் பூச்சி அவர். ஆமாம், அவர் ஒரு நட்ராஜ்ன்ற அவரை பார்க்குறதுக்கே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கார் இல்லைங்களா, அதெல்லாம் நல்ல பையனாக தான் பண்ணியிருக்காரு அவர். டக்கின்லாம் பண்ணால் டீசெண்டாக சார். அவன் நல்ல பையனாக பண்ணியிருக்காரு. இந்த ஒயிட் ஷர்ட் ஒருத்தருக்காருங்களா, ஆமாம், இது வந்து முட்டை. இந்த பையன் பேர் முட்டை. இந்த படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சாமி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரியான கேரக்டர்? நடிப்புனால என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது மாஸ்டரும் ப்ரொடியூசர் சாரும் அவர் ரூம் எடுத்து வச்சு
ஒரு 1 மந்த்துக்கு கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க. எடுத்து நம்மளை பண்ண சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கேமரா இது செல்லுற இது பண்ணாங்க. பண்ணி பார்த்து பண்ணலான்ட்டு அப்படியே டமாஷ் பண்ணியே பண்ண வச்சாங்க. இது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த ரோல் வரேன். கலைஞம் சார், இந்த படத்துடைய ட்ரெய்லர் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம். ப்ளீஸ் வாட்ச். சொல்லுமா. வெளியே தலை காட்ட முடியல. ஒரு கொல்லை ஏதாவது பண்ணிட்டு உள்ள வருவியா? அத்தை விட்டுட்டு என்னவோ இரும்பு திரும்புன்னு திடிக்கினேன். உள்ளையா நீ? சரி ஓவரா போய் நீங்க தான் எல்லாம் சொல்றாங்கன்னா யார் சொன்னா? அவெல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்லுறாங்க. வயசாகுது வாயெல்லாம் ஒச்சுவேன். யார 10 வயசாச்சுன்னா போடா. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊருல நானும் நம்பர் 1 ரவுடியா தான் வரப்போறேன். அப்ப பாரு என் புள்ளையில பீதி போறியா இல்லையா பாரு. கண்டுக்கிறதே இல்ல. அப்ப நீ யூத். இப்ப என்னவா? இப்ப நான் யூத் இல்ல. என்னே சேவனா? அவன் சின்ன பையன் செத்து நாளைக்கு என்ன வேணாலும் செய்வான். பாரு இனிமேல் டோட்டல் சிட்டியே நம்புதுதான். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் ஆக்கம் அப்படிங்கிற அந்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற ஒரு டைட்டில். நிறைய டைட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். ஆக்கங்கிறது வந்து உருவாக்குறது, கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம். ஆகவே இந்த டைட்டிலே வந்து அந்த தம்பியோட அந்த மனநிலையை வந்து நமக்கு வந்து உணர்த்துறதா வந்து இருக்குது. ஏன்னா ஞானத்தை பொறுத்தவரையில் வந்து நெகட்டிவாக வந்து எந்த சிந்தனையுமே அவருக்கு வந்து இருக்காது. நான் ரொம்ப நெகட்டிவான தாட் உள்ளவன். ரொம்ப நெகட்டிவாக நான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கும்போது கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதை பண்ணிடலாம் சார், எனக்கு வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க சார், நான் அதை வந்து பாசிட்டிவாக அதை நான் நீங்கள் நினைக்கிறது மாதிரியே நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். நிச்சயமாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து இப்போ இந்த ட்ரைலரெல்லாம் நம்ம பார்க்குற போது இந்த திரைப்படத்தை யங் ஜெனரேஷன் பீப்புளுக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு ஒரு சிறந்த செய்தியோடு இந்த திரைப்படம் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஞானம் வந்து நிச்சயமாக தமிழ் சினிமாவின் ஒரு சிறந்த இயக்குனராக வருவார். சூப்பர். அண்ட் ட்ரெய்லரில் வந்து ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஹீரோ பற்றியும் ஹீரோயின் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். எனக்கு இந்த படத்தை பற்றி வந்து என்னுடைய கேமராமேன் வந்து சிவசுந்தர் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார். நானும் சிவசுந்தரும் இப்போ முந்திரி காடுங்கிற திரைப்படத்தில் வேலை செஞ்சிட்ருக்கோம். இந்த தம்பி ராகவனை பற்றி ரொம்ப பெருமையாக அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அவன் வந்து இறங்குறது ஆடிகாராக இருந்தாலும் அடுத்த செகண்டே வந்து அந்த கேரக்டராக மாறிடுவான். அதுக்கப்புறம் அந்த தம்பியை எங்கே கண்டுபிடிக்கிறதுனே கண்டுபிடிக்க முடியாது. அவன் அந்த ஆட்களோட ஆளாகவே தான் இருப்பான். அந்த ஒரு பணக்கார தோரணை, அப்பா தான் ப்ரொடியூசருங்கிற எண்ணம், அதெல்லாம் சுத்தமாக அவன்கிட்ட கிடையாது. ஒரு நல்ல நடிகனாக வருவான் அப்படின்னு அடிக்கடி வந்து என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அதே மாதிரி இந்த கதாநாயகியை பற்றியும் வந்து அடிக்கடி சொல்லுவார். நல்லா வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தாங்க. ஞானம் அவங்களுக்கு நல்லா பயிற்றுவிச்சு அதை இன்னொரு சிறப்பு தகுதி என்னென்னா, ஞானத்துக்கு அவர் ஒரு சிறந்த நடிகர். ஆக்சுவலாக என்னுடைய இதுக்கு முந்தைய திரைப்படம் கருங்காலியில் அவர் ஒரு நல்ல கதாபாத்திரம் வந்து நடிச்சிருந்தார். ஆகவே தனக்கு நல்ல நடிப்பு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய நடிகர்கள்ட்ட இருந்து சிறந்த நடிப்பை வாங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த படத்தினுடைய கதாநாயகன் ராகவனாக இருக்கட்டும், அந்த கதாநாயகியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த ட்ரெய்லரை வந்து பார்க்குற போது நமக்கு வந்து தெரியுது. பாடல் காட்சிகள், ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நார்த் மெட்ராஸ் ஸ்லாங் வந்து அவ்வளோ கஷ்டம், அதை அப்படிலாம் பேசிட முடியாது. அதை இவங்க நார்த் மெட்ராஸ் தம்பியாகவே இருக்கிறதுனால மிக சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி ஓவரா போய் நீங்க தான் எல்லாம் சொல்றாங்கன்னா யார் சொன்னா? அவெல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்லுறாங்க. வயசாகுது வாயெல்லாம் ஒச்சுவேன். யார 10 வயசாச்சுன்னா போடா. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊருல நானும் நம்பர் 1 ரவுடியா தான் வரப்போறேன். அப்ப பாரு என் புள்ளையில பீதி போறியா இல்லையா பாரு. கண்டுக்கிறதே இல்ல.
அப்ப நீ யூத். இப்போ என்னவா? இப்ப நான் யூத் இல்ல. என்னே செய்வானா? அவன் சின்ன பையன் செத்து நாளைக்கு என்ன வேணாலும் செய். தர்மதுரை படத்தில் உங்களோட நடிப்பை பற்றி எல்லாமே ரொம்ப பிரமிச்சு போனோம். ஸோ இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அண்ட் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள், எப்படி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? ராஜன் சார் மூலமாக வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூலமாக வந்தது. அவர் ஒன்று ஆஃபீஸ் கூப்பிட்டு போனார். அப்போ ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் பார்த்தாரு. பார்த்த உடனே ஆடிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போய் 2 ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தாங்க. ஸ்டாலின் அண்ணா என்னை ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. அவர் சொன்ன உடனேயே அந்த டைலாக்ஸ் வந்து என் ரியல் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸு என்னை வந்து வெறுத்து ஒதுக்குன அந்த டைமு, அப்போது அவங்க கொடுத்த டைலாக்கும் அதே மாதிரி என்னை எல்லோரும் ஆளுக்கு ஒதுக்குனிங்கன்னா நான் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் அந்த சமயத்தில் என் ஃப்ரெண்டு என்னை வெறுத்துருந்தாங்க. அந்த டைலாக் நான் பேசும்போது உண்மையிலேயே எனக்கே தெரியாமல் அழுக வந்துருச்சு. அதை பார்த்த உடனே நான் கன்ஃபார்ம் ஆகிடுவேன், நான் நல்லா இருக்குது, கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் இருந்தது. அப்போது அந்த ஹீரோவும் எனக்கு இந்த சீனில் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி தான் சீன் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, ஆடிஷன் நடித்து முடிச்சுட்டு போயிட்டேன். திரும்ப ஒரு 3 நாளுக்கு அப்புறம் சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு பயத்துலேயே இருந்தேன். அதுக்கப்புறம் டைரக்டர் சார் எனக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா சீனுமே வந்து திருநங்கைனா இப்படி ஒரு சிலப்பவங்க இப்படி நடப்பாங்க, அப்படி நடப்பாங்க, கை அப்படி பண்ணுவாங்க, அப்படி இல்லாமல் நார்மலாக ஒரு பொண்ணு மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணாங்க. இந்த படத்தில் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக காட்டியிருக்காங்க, ஒரு அக்காவாக காட்டியிருக்காங்க, ஒரு பெரியம்மாவாக காட்டியிருக்காங்க. என்னை ஒரு சமுதாயம் மதிக்கிற மாதிரி எல்லா விதமாகவும் என்னை காட்டியிருக்கிறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்காங்க, சுஜாதா மாஸ்டர். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க இந்த நேரத்தில். எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சூப்பர். உன்னை விட என்ன இந்த மூச்சு, இந்த ஜென்மா உனக்காக. கண்ணை வச்சு கண்ணு மெல்ல பார்த்த சொல்ல பார்த்த சகமாக. உன்னை கண்டா மட்டும் நெஞ்சு காத்தாடுது. உப்பு தண்ணி மத்தியில அண்ட் நிகழ்ச்சியோட நிறைவாக வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து லைவாக மியூசிக் வாசிக்க அண்ட் சொர்முகி வந்து ஒரு பாடல் பாட போகிறாங்க. அது எல்லாருமே நம்ம பார்த்து ரசிக்கலாம். சொல்ல சொல்ல ஏதோ சொல்ல நெஞ்சில் ஆசைதான். உன்னை மட்டும் உசுருக்குள்ள வச்சு பேசதான். சொல்ல சொல்ல ஏதோ சொல்ல நெஞ்சில் ஆசைதான். உன்னை மட்டும் உசுருக்குள்ள வச்சு பேசதான். ஒத்தவரி சொல்லு இல்லை குத்தி சொல்லக்கூடாதா. முத்தத்தில் மூச்சு முட்டை நின்னாகாதா. ஒரு வார்த்தை நீதான் சொன்னாலும் புத்தி வைப்ப மனசுல. சொல்ல சொல்ல ஏதோ சொல்ல நெஞ்சில் ஆசைதான். உன்னை மட்டும் உசுருக்குள்ள வச்சு பேசதான். உன்னை விட என்ன இந்த மூச்சு, இந்த சென்மா உனக்காக. கண்ணை வச்சு கண்ணு மெல்ல பார்த்த சொல்ல பார்த்த சுகமாக. உன்னை கண்டா மட்டும் நெஞ்சு காத்தாடுது. உப்பு தண்ணி மத்தியில தேன் பாயுது. உன்னை விட்டா யாரும் இல்லை மூச்சு காத்தே. நெஞ்சு புறா அலையிற சொல்ல சொல்ல ஏதோ சொல்ல நெஞ்சில் ஆசைதான். உன்னை மட்டும் உசுருக்குள்ள வச்சு பேசதான். சூப்பர், செம்மையாக போட்டீங்க. எல்லாரையுமே வந்து அப்படியே ஒரு ரொமான்டிக் மூடுக்கு நல்லா பாடுறேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு டியூன் இருந்ததுனால தான் நான் நல்லா பாட முடியுது. ஸோ ஏன்னா சரணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பிச் இருக்குது. தாராரா
ஸோ அது லோவில் ஐ மீன் வேறு ஃபீமேல் சிங்கருக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அந்த இடம். ஸோ அதில் பெஸ்ட்டு சுர்முகி. ஸோ ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸ்லையும் சரி இசையிலும் சரி போட்டு போட்டு வந்து நாங்கள் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அண்ட் இதுலேருந்து ஒரு 2 வரி எங்களுக்காக. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே, என் உச்சந்தலையில் லட்சம் தீர உன் பவசுக்கும் உன் பதவிக்கும் வெள்ளக்காரி பிடிப்ப, இந்த சிறுக்கிய ஏழக்கு இருக்கிய எதுக்காக பிடிச்ச. இப்போ அடுத்ததா இன்னொரு பாடல் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, லைவா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக எம்எல்ஆர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்க. ப்ரோ வாங்க 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 வாங்க. சமரசம் வாழும் ஈடும் சகலமும் சேரும் ஈடும், சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. சமரசம் வாழும் ஈடும் சகலமும் சேரும் ஈடும், சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. மாமா மச்சான் சொந்தம் வரும், மாமியாரு சோறும் வரும். மாமா மச்சான் சொந்தம் வரும், மாமியாரு சோறும் வரும். சொந்த வீடு சுகமும் தரும். சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. சமரசம் வாழும் இடம் சகலமும் சேரும் இடம், சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. இருட்டினில் இருந்த அந்த 10 மாசம்தான் கர்ப்பப்பையில் முதல் முறை சிறைதானடா. திக்கி திக்கி பேசும்போதே பள்ளிக்கூடம் தான், செத்து விட்ட பாப்பாவுக்கும் சிறைதானடா. வாலிபோ முத்தி விட்டா காதல் வருமே, வந்த பின்ன தவிக்கும் மனசு சிறைதானடா. பூமி சிறையில இது உண்மைய, ஞான சிறையில இது பொய்மைய. அட நடந்ததும் நடப்பதும் நன்மைய, சிறைதானடா வாழ்க்கை சிறைதானடா. திருமணம் செய்யும் அந்த இருமணமும் 3 முடி போட்டதுமே சிறைதானடா. உள்ள குட்டி பிறந்ததுமே பாசம் வருமே, பாசம் கூட மோசமான சிறைதானடா. ரத்தமும் சதையும் தந்த அப்பாதாவ முதியவர் இல்லாவிட்டா சிறைதானடா. மனசிறையில இது கொடுமைய, யார் சிறையில யார் வெளியில, நம் முடிவில உறங்கிடும் மண்ணிலும். இப்போதான் வந்து ஆக்கம் படத்துடைய டீசர் பார்த்தேன். வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம் தான் சொல்லணும். ரொம்ப தேவையான ஒரு கான்செப்ட். இப்போ இருக்கிற இப்போ இது நார்த் மெட்ராஸ் பேஸ் கதைன்னு சொன்னார் டேரக்டர். பட் இருந்தாலும் வந்து அது எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே பொருந்துகிற மாதிரி ஒரு கதை, எல்லா ஊர்லேயுக்குமே பொருந்துகிற மாதிரி ஒரு கான்செப்ட். படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். மியூசிக் வந்து சாங்ஸ் எதுவும் நான் கேட்க முடியல. பட் ஆனால் வந்து வெறும் ஸ்ரீகாந்த் தேவா அவங்க ஆர்ஆர் தான், அதுவே அவ்வளோ சொல்லிடுச்சு, அவ்வளோ கன்வே பண்ணிடுச்சு. மெசேஜஸ் எல்லாத்தையுமே என்ன கான்செப்ட் என்ன ஜானரு எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் த ஹோல் டீம்.
நீங்கள் எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அழகான நேரம் வந்துடுச்சு. ஆக்கம் திரைப்படத்தின் இசைத்தட்டை திரு மு. களஞ்சியம் அவர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நின்னவன் நின்னவன் மலை மேல நின்னவன், சொன்னவன் சொன்னவன் அப்பனுக்கே சொன்னவன். நின்னவன் நின்னவன் மலை மேல நின்னவன், சொன்னவன் சொன்னவன் எங்க அப்பனுக்கே சொன்னவன். பின்னவன் பின்னவன் காதல் வலை பின்னவன், கலப்பு கல்யாணத்தை முன்னோடியா பண்ணவன். பின்னவன் பின்னவன் காதல் வலை பின்னவன், கலப்பு கல்யாணத்தை கச்சிதமா பண்ணவன். அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன், எங்க அப்பனவன் சுப்பனவன் கந்தனவன் கடம்பனவன். நின்னவன் நின்னவன் மலை மேல நின்னவன், சொன்னவன் சொன்னவன் அப்பனுக்கே சொன்னவன்.